ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் களி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பச்சரிசி 1 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், ஏலக்காய் பொடி சிறிதளவு, நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, வெல்லம் 2 கப். இப்போது பச்சரிசியை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பை தனியாக லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம தனியாக பாகு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அந்த வெல்லப்பாகை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பொடியை அந்த வெல்லப்பாகில் கலந்துடலாம். இப்போது அதை கட்டி இல்லாமல் நல்லா வதக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். ஊடையில் கட்டி வந்துடாமல் நல்லா கிண்டி விடணும். நல்லா கட்டியாக வந்தக்கப்புறம் இன்னும் நல்லா கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஒரு சின்ன கடாயில் நெய்யை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகட்டும். இந்த நெய் சூடானக்கப்புறமா நம்ம வச்சுருக்க முந்திரியை இதில் போட்டுக்கலாம். முந்திரியை இதில் நல்லா தட்டிக்கலாம். இப்போ இந்த முந்திரியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின முந்திரியை இந்த நம்ம கிண்டி வச்சுருக்க இதோட போட்டுடலாம். இந்த களியோட போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நல்லா நெய் எல்லா பக்கமும் ஈவனாக போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது லைட்டாக நெய் சூடாகி நெய் எல்லா பக்கமும் போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.